ஓம் சாந்தி 12-10-2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வருமானத்தில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். தலைமீது பாவ கர்மங்களின் சுமை நிறைய இருக்கிறது. ஆகையால் நேரத்தை வீணாக்க கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளின் கவனம் ஆன்மீக வருமானத்தில் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் ஒருபோதும் வீணான உலகாய விஷயங்களில் தங்களுடைய நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். ஷரீர நிர்வாகம் செய்து கொண்டே ஆன்மீக வருமானத்தில் நேரத்தை ஈடுபடுத்துவார்கள். அதிகாலையில் எழுந்து மிக மிக அன்போடு பாபாவை நினைவு செய்வார்கள். நினைவினால் ஆத்மா பறந்து கொண்டே இருக்கும். 2வது பாயிண்ட்: அவர்கள் தந்தைக்கு சமமாக இரக்கமனமுடையவராகி தன் மீதும் மற்றும் அனைவர் மீதும் இரக்கம் காட்டுவார்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பார்கள். இந்த முரளிலே பாபா ஹட்டயோகத்திற்கும் ராஜயோகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிய வைக்கணுன்றார். ஹட்டயோகம் கூட ஒரு மிதமான ஹிம்சை தான்ன்றார். ஏன்னா சரீரத்திற்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. உங்களுடையது அஹிம்சையின் யோகம், மிகவும் சகஜமானது. போகும்போதும் வரும்போதும் பாபாவை நினைவு செய்யலாம். அவங்க சரீரத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக ஹட்டயோகா செய்கிறாங்க. அதன் மூலமாக பரமாத்மாவை ஒன்று சந்திக்க முடியாது. ஹடயோகம் என்பது ஒரு உடற்பயிற்சி, ஆனால் அதையும் யோகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையால் மனிதர்கள் ஹட்டயோகத்தின் மூலமாக கூட இறைவனை அடையலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதாவது பதஞ்சலி யோகத்தில் யம நியம ஆசனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. ஆசனாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹட்டயோகம் யோகம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அங்கே வரல. ஆசனாஸ் யோகா செய்யணும். அதாவது யோகா செய்யணுன்னா, இறைவனை நினைக்கணுன்னா அதற்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் வேணும். அப்போ ஆசனங்கள் எல்லாம் செய்து பழகியிருந்தாங்கன்னா பத்மாசனத்தில் வஜ்ராசனத்தில் அலர்ட்டாக உட்காந்து சாதனை செய்ய முடியும். அதற்காக அவங்க ஆசனாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் அதே போதும், அதன் மூலமாகவே அடையலான்றாங்க. அதுக்கு பாபா இந்த வித்தியாசத்தையெல்லாம் நல்லா நீங்கள் புரிய வைங்கன்றார். 8 மணி நேரம் நீங்கள் ஷரீர நிர்வாகத்திற்காக தொழில் செய்கிறீங்க. பிறகு இந்த வருமானத்தையும் நீங்கள் சேமிக்கணும். அது ஷரீர சம்பந்தமான வருமானம், இது ஆன்மீக வருமானம். ஆகையில் இந்த ஆன்மீக வருமானத்திற்கு கூட கவனம் கொடுக்கணும் அப்படின்றார். முரளியின் பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலில் தாய் தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். இப்போது பிரம்மா தந்தை மூலமாக தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. உலகத்தின் மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது, குழந்தைகளுக்கு தெரியும். தாத்தா என்றதும் உங்களுடைய புத்தியில் முதலில் வந்தது யார்? சிவ் பாபா. அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்றார். ஆகையால் முதலில் பரம்பிதா பரமாத்மாவை பற்றிய ஞானம் கொடுக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மாவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம், மேலும் பிரஜாபிதா பிரம்மாவோடு என்ன சம்பந்தம் என்பதை புரிய வைக்க வேண்டும். எனவே முதலில் சிவனுடைய சித்திரத்தை காட்ட வேண்டும். அனைவரையும் விட உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா நிராகார சிவ் பாபா தான். இதை புரிந்து கொள்ளும் போது அனைவருடைய புத்தி மேலே சென்றுவிடும். ஆகவே முதலில் பகவானின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். அவர் நம்முடைய தந்தை என்றால் அவரை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். நேரத்தை அதிகமாக வீணடிக்கிறார்கள். நேரத்தை வீணாக்க கூடாது. ஏனென்றால் பாவ கர்மங்களின் சுமை தலைமீது நிறைய இருக்கிறது. ஆத்மாவில் அழுக்கு படிந்திருக்கிறது.
பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடுமி ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர். பிரம்மா வாயின் மூலமாக படைக்கப்பட்ட பிராமணர்களாகிய உங்களுடைய பிராமண குலம் புகழ் வாய்ந்தது, அனைத்தையும் விட உத்தமமானது. குழந்தைகள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். பிரம்மா சரஸ்வதியின் பார்ட், ஹீரோ ஹீரோயின் பார்ட் எப்படி? ஆக இதை புரிய வைப்பதற்கு சிருஷ்டி சக்கரத்தின் படமும் பெரியதாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய மனிதர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்து அழைக்க வேண்டும். ஏனென்றால் பெரிய பெரியவர்களிடம் அவர்களுடைய கருத்தை எழுதி வாங்க வேண்டும். ஹட்டயோகம் மற்றும் ராஜயோகத்திற்கிடையே இருக்கும் வித்தியாசத்தையும் விளக்கமாக எழுத வேண்டும். ஹட்டயோகம் கூட ஒரு விதமான ஹிம்சையாகும். ஏனென்றால் ஷரீரத்திற்கு கஷ்டம் கொடுக்கிறார்கள். உங்களுடையது அஹிம்சையின் யோகம், மிகவும் சுலபமானது. போகும் போதும் வரும் போதும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அவர்கள் ஷரீரத்தின் ஆரோக்கியத்திற்காக ஹட்டயோகம் செய்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் ஒன்றும் பரமாத்மாவை சந்திப்பதில்லை. ஹட்டயோகத்தையும் யோகம் என்று சொல்லிவிடுகிறார்கள். யாருடைய புத்தி நாள் முழுவதும் வீணான உலகாய சிந்தனையிலேயே இருக்கிறதோ அவர்கள் என்ன புரிய வைக்க முடியும்? யாருடைய புத்தியில் சேவை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள் செய்வார்கள். 8 மணி நேரம் தொழில் செய்கிறீர்கள் என்றால் பிறகு இந்த வருமானத்தையும் சேமிக்க வேண்டும். அது ஷரீர சம்பந்தமான வருமானம், இது ஆன்மீக வருமானம். ஆகவே இந்த வருமானத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். யோகத்தில் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து அமர்ந்து பாபாவை மிகவும் அன்பாக நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் சொற்பொழிவு மிக நன்றாக செய்கிறார்கள், ஆனால் நினைவில் இருப்பதில்லை. ஏறும் கலையை பரமாத்மா தான் அடைய வைக்க முடியும். மற்றவர்கள் ஒருவர் மற்றவரை வீழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். தேவதைகளும் கூட கீழிறங்கிக் கொண்டே செல்கிறார்கள். அவர்கள் சுகத்தில்தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கலைகள் குறைந்து கொண்டேதான் செல்கிறதல்லவா? பேன் போல் இறங்கிக் கொண்டே செல்கிறார்கள். ஏனென்றால் டிராமாவும் கூட பேன் போல் சென்று கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் தங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது மிகவும் இரக்கப்பட வேண்டும். பாபா இரக்கமனமுடையவர் அல்லவா? நான் வருவதும் கூட பாரதத்தில்தான், வேறு எந்த இடத்திலும் நான் வருவதில்லை. ஆகையால் சிவ ஜெயந்தியும் பாரதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. பாரதம் பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலம். ஏன்னா பாரதத்தில் வந்துதான் பாபா பதித்தர்களை பாவனமாக மாற்றார். பாருங்கள், முகமது கஸ்னி கோவில்களை கொள்ளையடித்தார். அவருக்கு இது நம்முடைய பாபாவின் ஆலயம், அல்லாவின் ஆலயம் என்று தெரிந்திருந்தது என்றால் கொள்ளையடித்திருக்க மாட்டார். அல்லாவின் கோவிலை ஏன் கொள்ளையடிப்பார்கள்? ஒருவேளை சிவ்பாபாவை அறிந்திருந்தால் ஒருபோதும் கோவிலில் கை வைத்திருக்க மாட்டார்கள். அதாவது சிவ்பாபா பரமாத்மா அனைவருடைய தந்தை. இதுவும் நம்முடைய தந்தையின் கோவில்தான். இதை அவங்க உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா ஏன் கோவிலை கொள்ளை அடிச்சிருப்பாங்க? கை வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றார். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை யோக பலத்தினால் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். புஜ பலத்தால் யாரும் அடைய முடியாது. அவர்களிடம் புஜபலம் இருக்கிறது. ஆனால் டிராமாவில் இதுபோல்தான் இருக்கிறது. யோக பலத்தினால் ராஜ்யம் கிடைக்கிறது. லௌகீகத்தில் குழந்தைகள் தந்தைக்கு அர்ப்பணமாகுவதில்லை, தந்தை ஆகிறார். எனவே இது புரிந்து கொள்வதற்கான விஷயமாகும். அதாவது பரமாத்மா தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார். அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். நாம் பிராமணர்கள், உச்சி குடுமிக்கு சமமானவர்கள், ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய நேரத்தை தந்தையின் நினைவில் இருந்து பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ஆன்மீக சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். தந்தைக்கு முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். வரதானம், ஏகரச நிலை, அதாவது ஒரே சீரான நிலை என்ற ஆசனத்தின் மீது மனம் புத்தியை அமர்த்தக்கூடிய உண்மையான தபஸ்வி ஆகுங்கள். தபஸ்வி சதா ஆசனதாரியாக இருப்பார்கள், அதாவது ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் ஏதாவது ஆசனத்தின் மீது அமர்ந்து தவம் செய்வார்கள். தபஸ்வி குழந்தைகளாகிய உங்களுடைய ஆசனம் ஒரே சீரான நிலை, பரிஷ்தா நிலை. இந்த நிலையின் ஆசனத்தின் மீது நிலைத்திருந்து தவம் செய்யுங்கள். எப்படி ஸ்தூல ஆசனத்தின் மீது ஷரீரம் அமர்கிறது, அதுபோல உயர்ந்த மனநிலை என்ற ஆசனத்தின் மீது மனம் புத்தியை அமர்த்தி விடுங்கள். மேலும் எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ, எப்பொழுது விரும்புகிறீர்களோ ஆசனத்தில் அமர்ந்து விடுங்கள். இச்சமயம் உயர்ந்த நிலையின் ஆசனத்தின் மீது அமர்பவர்களுக்கு தான் எதிர்காலத்தில் ராஜ்ய சிம்ஹாசனம் கிடைக்கும். ஸ்லோகன், மற்றவர்களின் சிந்தனைகளை தன்னுடைய சிந்தனைகளோடு சேர்த்து அனைவருக்கும் மதிப்பளிப்பதுதான் மதிப்பிற்குரியவர் ஆகுவதற்கான சாதனம் ஆகும். ஓம் சாந்தி.